டிஆர்வி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இயல் 1 தேவநாய பாவனாரனுடைய தமிழ் சொல் வளம் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோனுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னு அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். அதை பார்க்க விருப்பம் இல்லைன்னா 10ஆம் வகுப்பு புக்கை எடுத்துக்கோங்க. அதில் அந்த 2 டாப்பிக்கும் படித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பாருங்கள். அப்போ தான் புரியும். ஏன்னா இப்போ நம்ம கேட்டிருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒன்று கூட டிஆர்பியில் வராது. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதிலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிடுவீங்க. அதுக்காக தான் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இங்கே கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்குறோம், கொஸ்டினுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் அப்படின்றது தனியாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அப்புறமா ஆன்சரை நீங்கள் பாருங்கள். 10க்கு எத்தனை வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 10 கொஸ்டின் தான் இருக்குது, பார்க்கலாம் பாருங்கள். 1 சரியானவற்றை தேர்ந்தெடு. காட்டில் பனை டேஷ் பார்த்தேன். ஆ பிள்ளை, ஆ வடலி, ஈ நாற்று, ஈ கன்று. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வடலி. காட்டில் பனை வடலி பார்த்தேன், அதுதான் சரியான ஆன்சர். மற்றதெல்லாம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, அந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 2 தாவரங்களின் இளமை பெயர்களை கண்டுபிடி. தாவரங்களுடைய இளமை பெயர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒன்று ரைட்டு, மீதி 3 தவறு. ஆ நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை, குட்டி, பைங்குல், மடலி அல்லது வடலி. ஆ கூளம், பயிறு, கடலை, விதை, கால், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை. ஈ தொளி, தோல், தோடு, ஓடு, குடுக்கை, மட்டை, உமி, கொம்மை. ஈ சூம்பல், சிவியல், சொத்தை, வெம்பல், அழியல், அழுகல், சொண்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை, குட்டி, பைங்குல், மடலி அல்லது வடலி. ஸோ ஆதான் தாவரங்களுடைய இளமை பெயர்கள். மற்ற 3 வெவ்வேறு, மற்ற 3 என்னென்னன்றது கண்டுபிடிங்க. 3 தானியங்களுக்கு வழங்கப்படும் சொற்கள் யாவை? ஆ நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை, குட்டி, பைங்குல், மடலி அல்லது வடலி. ஆ கூளம், பயறு, கடலை, விதை, கால், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை. ஈ தொளி, தோல், தோடு, ஓடு, குடுக்கை, மட்டை, உமி, கொம்மை. ஈ சூம்பல், சிவியல், சொத்தை, வெம்பல், அழியல், அழுகல், சொண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ, அதாவது தானியங்களுக்கு வழங்கப்படும் சொற்கள் எது அப்படின்னா கோலம், பயிறு, கடலை, விதை, கால், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை. இதெல்லாம் தானியங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்கள். முன்னே சொன்ன மாதிரி மற்ற 3 என்னென்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. போன வீடியோ முன்ன கொஸ்டினில் இது என்னன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? மீதி 2 என்னன்றது நீங்கள் கண்டுபிடிங்க. இது 2 முன்ன வீடியோவில் தாவரங்களுடைய இளமை பெயர் இந்த ஆ அது பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க தானியங்களுக்கு வழங்கப்படும் பெயர் ஆ அதுவும் பார்த்துட்டோம். மீதி 2 என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க, சரிங்களா? 4 வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. ஆ குலை வகை, ஆ மணி வகை, ஈ கொழுந்து வகை, ஈ இலை வகை. ஸோ வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மணி வகையை குறிக்குது. ஆ மணி வகை. 5 தவறானவற்றை தேர்ந்தெடு. எது தவறு அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அப்போது 3 சரி, 1 மட்டும் தவறு. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆ பிள்ளை தென்னை, ஆ நாற்று நெல், ஈ கன்று வாழை, ஈ பைங்குல் வடலி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஈ பைங்குல் வடலி இதுதான் தவறு. மீதி 3 சரி. இது 3 சரி, தவறானது இதுதான். அதனால் இதுதான் ஆன்சரு. பைங்குல் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. வடலி அப்படின்றதுக்கு என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கோங்க.
6 சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆ காள் தென்னை வித்து. ஆ முத்து வேம்பு ஆமணக்கு வித்து. இ கொட்டை புளி காஞ்சிரை வித்து. ஈ தேங்காய் மா பனையினுடைய வித்து தேங்காய். ஸோ எது சரியானதுன்னு கேட்குறாங்க. அப்போ 3 தவறு, ஏதோ ஒன்று சரி. என்னன்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ முத்து. வேம்பு ஆமணக்கனுடைய வித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து. அது ஒன்றும் சரியானது, மீதி 3 தவறு. ஸோ இதுதான் ஆன்சர் ஆ. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்னா என்ன, தென்னை வித்துனா என்ன, கொட்டைனா என்ன, புளி காஞ்சிரை வித்துக்கு என்ன, தேங்காய்க்கு என்ன, மாப்பனை வித்துக்கு என்ன அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக. அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோவை பாருன்னு சொன்னோம். அது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 7 அவரை துவரை போன்ற பயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆ கோலம், ஆ முத்து, இ முதிரை, ஈ காள். ஸோ அவரை துவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா ஈ முதிரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவரை துவரையை முதிரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 8 காள் என்பது கீழ்கண்ட எந்த தாவரத்தின் தானியங்களுக்கு வழங்கப்படும் பெயராகும்? ஆ வேர்க்கடலை, ஆ கத்தரி மிளகாய் வித்து கொண்டைக்கடலை, இ புளி காஞ்சிரை வித்து, இ வேம்பு ஆமணக்கு வித்து. ஸோ கால்ன்றது எந்த தாவரத்தினுடைய தானியங்களுக்கு வழங்கப்படும் பெயர்னு கேட்குறாங்க. ஸோ கால் பார்த்தீங்கன்னா புளி காஞ்சிரை அதனுடைய வித்துக்கு பேர் காள் அப்படின்னு சொல்லி பேர். இந்த இல்லு பார்த்துக்கோங்க, சிறப்புலகிற இல்லு. 9 விழாவின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆ குருத்து, ஆ பிள்ளை, ஈ குட்டி, ஈ மடலி அல்லது வடலி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈ குட்டி. அதுதான் விழாவின் இளநிலை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, விழாவின் இளநிலை குட்டி. 10 வாழையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆ கன்று, ஆ குருத்து, இ ஆ மற்றும் ஆ, இ எதுவும் இல்லை. ஸோ வாழையின் இளநிலை பார்த்தீங்கன்னாக்க ஆ மற்றும் ஆ, அதாவது இ ஆன்சரு. அதாவது வாழையினுடைய இளநிலை வந்து வாழை கன்றுன்னு சொல்கிறோம், வாழை குருத்துன்னு சொல்கிறோம். ரெண்டுமே ஆன்சர் தான். அதனால் இ ஆ மற்றும் ஆ தான் ஆன்சர். ஸோ 10க்கு உங்களது எவ்வளோ ஆன்சர்ன்றது பாருங்கள். முடிஞ்சால் கீழே கமெண்டில் போடுங்க உங்களது எவ்வளோ மார்க் அப்படின்றது. ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக இந்த 2025 நீங்கள் போய் சேரணும். அதுக்கு வாழ்த்துக்கள். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.